நான் டாக்டர் டென்னிஸ் கோயில் பிள்ளை, இந்திய ஒற்றுமை இயக்கத்தினுடைய மாநில பொருளாளர். இப்பொழுது இங்கே எஸ்ஐஆர் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தியிருக்கிறோம். பல்வேறு தலைவர்கள் வந்திருந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சண்முகசுந்தரம் ஐயா அவர்களும் இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால், பிஜேபி அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் இணைந்து மக்களுடைய வாக்குகளை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம பார்லிமெண்ட் தேர்தலும் சரி, பீகார் தேர்தலும் சரி, நம்ம அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். பேருக்கு ஒரு எஸ்ஐஆர் சொல்லி ஓட்டை நிறைய மக்கள் வாக்காளர்களை வாக்களிக்க முடியாமல் செய்கிற ஒரு செயலை செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, இதுக்கு பேருக்கு நடத்தப்படுதுங்கிறதா உண்மை. தேர்தலை வெற்றி பெறுவதற்கு பல அவர் வியூகங்களை வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஏராளமான கள்ள ஓட்டுகள் நம்ம இந்திய தேசத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் அத்தனை ஆதாரங்களையும் கொடுத்தாங்க, நம்ம பார்த்துருக்கோம். ஆக நம்ம ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. திருட்டுத்தனமாக எத்தனையோ வியூகங்களை வகுத்து வைத்துக் கொண்டு இன்றைக்கு மக்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆக இந்த எஸ்ஐஆரை தமிழ்நாடு கோர்ட்டுக்கே போய் கேட்டாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் அதை கோர்ட்டு எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் கேளுங்கன்னு சொல்லி. ஆக தேர்தல் ஆணையம் இன்றைக்கு நியாயமான முறைப்படி அமைக்கப்படவில்லை, இந்த தலைவர்களாம் நியமிக்கப்படவில்லை. ஆக அவர்களெல்லாம் பதவி விலக வேண்டும், இந்த தேர்தல் ஆணையத்தையே கலைக்க வேண்டும் சொல்லி இந்திய ஒற்றுமை இயக்கம் வலியுறுத்துகிறது. மத்திய அமைச்சர் தமிழகத்திலே கள்ள ஓட்டு அதிகளோட நடக்குது அப்படின்ற அவங்க போட்டது எல்லாமே சொன்னாங்களே. வெளிநாட்டுக்கு ஒரு லேடி 20 ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்க பேரு வாக்காளர் பட்டியலில் இருக்கு. அது எப்படி வந்துச்சு? 20 அது கள்ள ஓட்டா நல்ல ஓட்டா? அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? ஆக அவங்க சொல்லுவதெல்லாம் பொய், சொல்லுவது அத்தனையுமே பொய் தான். பொய் மூலமாக அவங்க ஆட்சி பிடிச்சிருக்காங்க, பொய் மூலமாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள், பொய்யான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்காங்க. நீங்க 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தோத்து போற கட்சியெல்லாம் பெட்டி மாத்திட்டாங்க, கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் ஆரம்பத்திலிருந்தே இருந்துட்டு. அது ஆதங்கத்தில் சொல்றதுதான். நாம ஜெயிப்போம் நினைச்சிருப்பாங்க, தோத்துருப்பாங்க. அதனால ஆதங்கம், மக்களுடைய தீர்ப்பு தான் நடந்ததே தவிர யாரும் பெட்டியை மாத்துறது பிடிச்சது ஆதாரமே கிடையாது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா லாரியா வாக்கு சாவடிக்குள்ள பெட்டியை கொண்டு போயிருக்காங்க. அது நான் கண்ணால பார்த்தோம் இல்லையா? அது நடந்து தானே. இப்போ அங்கே அவங்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இது மாதிரி திருட்டு வேலையெல்லாம் அவங்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதான் உண்மை.